தமிழ் வணக்கம். பாருங்கள், இதுதான் காட்டுக்கொட்டை செடி. இது ரொம்ப மரத்துக்கு உயர்ந்தது, ரொம்பவே நல்லது. இது இருமல், ஜலதோஷம், ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த இலையை அப்படியே சூடு வதக்கி வச்சு தலையில் ஒத்தனம் கொடுத்துட்டோம்னா அப்படியே கேட்கும். பாருங்கள், அவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்சது. ரெண்டாவது, இந்த பால் இதில் கிள்ளுனா பால் வரும். இப்படி கிள்ளினோம்னா அதில் பால் வரும். பாருங்களேன், இங்கே இருங்க, இப்படி கிள்ளினா பால் தண்ணியாக வரும். இந்த பால் வாய் புண்ணு உள்ளவங்க அந்த தண்ணியை வாயில் போட்டு கொப்பளித்தோம்னா அப்படியே அந்த கேட்கும், அந்த வாய் புண்ணு ஆறும். ரெண்டாவது, பித்த வெடிப்பு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த பாலை பிச்சு இந்த பாலை எடுத்து அந்த பித்த வெடிப்பில் வைப்பாங்க. வச்சோம்னா அந்த பித்த வெடிப்பு கேட்கும். இது அவ்வளோ மருந்து. இன்னும் நிறையா மருத்துவ குணம் இருக்குது. எனக்கு மறதியாயிடுச்சு, செடியை பார்த்தோன்னா மறந்துட்டேன். மருத்துவ குணம் நிறைஞ்ச மருத்துவ குணம் இருக்குது. கிராமத்துகளில் எல்லா நோய்களுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. அருமையான இது காட்டுக்கொட்டை செடி சூப்பராக இருக்குது. பாருங்கள், இலை சாப்பிட்றதுக்கு இந்த இலையை பிச்சு இது மாதிரி இந்த இலையாக கிள்ளிடுவாங்க. இப்படி கிள்ளி இப்படி அடுக்கி சாப்பாடு சாப்பிடுவாங்க. வயலில் வேலை பார்க்குறவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ உயர்ந்தது. இந்த நார்த்தங்காய் செடி பாருங்கள், நார்த்தங்காய் நிறையா காய்ச்சி கிடக்கு, நிறையா இருக்குது. ஊறுகாய் போட்டுக்கரலாம், நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டுக்கரலாம். பாருங்கள், ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட்டுக்கரலாம். பழுத்துச்சுன்னா பழத்தில் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கரலாம். இந்த இலை இருக்குது பாருங்கள், அந்த இலையை நல்லா இந்த மாதிரி பக்குவமாக இந்த இலையை கிள்ளி என்ன செய்யணும், இப்படி இலையா கிள்ளணும். இந்த பதம் இந்த இலையா கிள்ளி என்ன செய்யணும், இந்த நல்லா கழுவிட்டு வெறும் சட்டியை காய வச்சு அந்த இலையை போட்டு இப்படி லைட்டாக வறுத்து ஆமாம், வெறும் சட்டியில் போட்டு அப்படியே வறுத்துட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கிடும். அதுக்கப்புறம் சொன்னால் மல்லி வச்சுக்கிறணும். மல்லி, புளி, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி வச்சு அரைச்சிடணும். இந்த துவையில் அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். அருமையான சாப்பாடு, அருமையான துவையல் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா மக்களும் செஞ்சு பாருங்கள். இந்த இலை கிடச்சிச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இந்த இலையிலையும் செய்யலாம், நார்த்தங்காய் இலையிலையும் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அருமையான துவையல். நான் இப்போ இங்கே வந்ததுனால இந்த இலையை பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த பக்குவம் சொல்கிறேன்.